ஒரு வான்கோழி ஒரு காளையுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தது. அந்த மரத்தின் உச்சியை அடைய விரும்புகிறேன், ஆனால் எனக்கு சக்தி இல்லை என்று வான்கோழி பெருமூச்சு விட்டது. அதற்கு காளைமாடு, நீ என் சாணத்தை சாப்பிட்டு அதில் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன. உனக்கு தேவையான சக்தி அதிலிருந்து கிடைக்கும் என்று கூறியது. வான்கோழி தயங்கியது. ஆனால் அவை அசிங்கமாக இருக்கிறதே என்று அது முணுமுணுத்தது. காளை ஒப்புக்கொண்டது. ஆம், அவை அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் அவை உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். வான்கோழி தைரியத்தை வரவழைத்து ஒரு சாணக்கட்டியை உண்டது. உண்மையிலேயே அது உற்சாகத்தை உணர்ந்தது. அது மரத்தின் முதல் கிளையை எளிதாக அடைய முடிந்தது. அடுத்த நாள் வான்கோழி இன்னும் சாணம் சாப்பிட்டு இரண்டாவது கிளையை அடைந்தது. ஒவ்வொரு நாளும் அது மேலும் மேலும் சாணம் சாப்பிட்டு மேலே மேலே ஏறியது. இறுதியாக 15 நாட்களுக்கு பிறகு வான்கோழி பெருமையுடன் மரத்தின் உச்சியில் அமர்ந்தது. அது உலகத்தை முழுமையாக பார்த்து தன்னுடைய சாதனையை பற்றி மகிழ்ந்தது. ஆனால் அதன் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வான்கோழியின் இந்த செயலை தினமும் கவனித்து கொண்டிருந்த விவசாயி இதற்கு மேல் விட்டால் நம்மை விட்டு சென்று விடும் என எண்ணி சுட்டுக்கொன்று விட முடிவு செய்தார். இதை கவனித்த வான்கோழி பயந்து மிகுந்த பதற்றத்தோடு தப்பிக்க முயற்சித்தது. சாணத்தை தின்னும் போது அதன் இறக்கைகளில் ஒட்டிக்கொண்ட சாணத்தால் சரிவர பறக்க முடியாத வான்கோழி கீழே விழுந்தது. விவசாயியும் அதை பிடித்து குடும்பத்திற்கு உணவாகிக் கொண்டார். 1. உங்கள் மேலாளர் மேல் அதிகாரிகள் நீங்கள் உயரத்துக்கு செல்வதையும் விரும்ப மாட்டார்கள். 2. சாணம் போன்ற புல்ஷிட் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லலாம், ஆனால் அது உங்களை அங்கேயே வைத்திருக்காது. உண்மையான வெற்றிக்கு கடின உழைப்பு மற்றும் நேர்மை தேவை.